இதே இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். சரி, அப்புறமா தான் அந்த பொம்மையை ஹாலில் இருக்க ஒரு சோஃபாவில் அவர் உட்கார வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த வீட்டை விட்டு போக மனசே வரல. யாருக்கு நம்ம வாழ்க்கை இருக்குது, அதனால என்னவோ தெரியல, அவர் நம்மளால் இந்த வீட்டில் தான் தங்க முடியலை. ஸோ ஞாபகார்த்தமாக அந்த பொம்மையாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம்னு கார்லேருந்து வேக வேகமாக திரும்பி வந்து அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அவர் போகிறாரு. எதுக்காண்டி? ஞாபகத்துக்காண்டி. அப்புறம் காரில் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்த உடனே வால்டர் என்ன பண்ணார்னா, வீட்டை அடைஞ்ச பிறகு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஏற்கனவே பயங்கர டயர்டு. ஸோ இதை வேறு பார்த்துக்கிட்டு இந்த பயத்தில் அவர் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா ஆனால் அவர் உறக்கம் வருது, ஆனால் தூங்க முடியல. ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. அதனால் கொஞ்ச நேரத்தில் அவர் முழிப்பு வந்துட்டு எழும்புறாரு. அப்போயே அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சோஃபாவில் வச்சுருந்தார்ல, அந்த டாய் வந்து அவர் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த அறையில் அவர் காலுக்கிட்ட அப்படி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போமா? நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம், ஒரு டாய் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். அந்த டாய் வந்து நம்ம தூங்கினதுக்கப்புறம் நம்ம அறை பக்கத்தில் இப்படி பக்கத்தில் வந்து நின்றுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?